Hi friends, welcome to Relax Recipes. இப்போ லீவில் பிள்ளைங்கள்லாம் வீட்டில் இருப்பாங்க. பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பாதாம் அல்வா. பாதாம் அல்வா பேக்கரியில் நல்ல உங்களுக்கு செழிப்பாகவே கிடைக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு பருப்பெல்லாம் போட்டு அதை கணிசம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பருப்பெல்லாம் கலந்து செஞ்சுருப்பாங்க. நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம வீட்லேயே பியூராக பாதாம் அல்வா எப்படி பண்ணுறது அப்படி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நான் 1 கப் அளவுக்கு பாதாம் எடுத்திருக்கேன். இதை கொதிக்கிற வெந்நீர் விட்டு ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். பாதாம் நல்லா ஊறி தோல் எடுக்க வரணும், பருப்பும் நல்லா விரிஞ்சு வரணும். நீங்கள் ஓவர் நைட் தண்ணியில் ஊற வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். நைட்டு ஊற வச்சுட்டு நம்ம காலையில் செய்யலாம், அல்லது காலையில் ஊற வச்சுட்டு நைட்டு செய்யலாம். உங்களுக்கு நேரம் இல்லாட்டி நல்லா கொதிக்கிற வெந்நீர் விட்டு 3 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் ஊறினாலே உங்களுக்கு தோல் எடுக்க வரும். ஆனால் பருப்பு நல்லா விரிஞ்சு வராது, பாதாம் அல்வா கணிசமாகவும் இருக்காது. இப்போ தோலெல்லாம் எடுத்துக்கலாம். இதை கொஞ்சமாக தண்ணி அல்லது பால் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கணும். 1 கப் பாதாமுக்கு 1 கப் அளவுக்கு சீனி எடுத்துருக்கேன். இது மீடியமாக இருக்கும். உங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேணும்னா கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. பாதாம் வந்து ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. லேசான ஒரு கொரகொரப்பு இருந்தால் உங்களுக்கு அது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சமாக ஏலக்காய் தூள் எடுத்து வச்சுருக்கேன். தனி ஏலக்காய் தூள், அதனால் 1/4 டீஸ்பூன் தான் எடுத்திருக்கேன். வெதுவெதுப்பான பாலில் குங்குமப்பூ ஊற போட்டு வச்சுருக்கேன். குங்குமப்பூ இல்லாட்டி நீங்கள் ஏலக்காய்த்தூள் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிவிட்டு நம்ம ஃபுட் கலர் கூட விருப்பப்படி சேர்த்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன். 100 ml கட்டியான பால் இதுக்கு தேவைப்படும். 1 கப் பாதாமுக்கு 100 ml பால் போதும். நீங்கள் பாலை அதிகப்படுத்தினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு லைட்டான ஒரு பால்கோவா டேஸ்ட் வந்துடும். நல்லா ஹோல் மில்க் தான் எடுத்திருக்கேன். அது லேசாக சூடானாக்கில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பாதாம் அதோடு சேர்த்துடலாம். இதை நல்லா கலந்து விட்டுறணும். பாதாம் சீக்கிரமாகவே கட்டியாக ஆரம்பிச்சிடும், அதனால் அடி பிடிச்சிடக்கூடாது. நீங்கள் கைவிடாமல் கிளறிக்கணும். முதல்ல சீனி சேர்க்க வேண்டாம். இந்த மாதிரி ஒரு 2 கொதி வந்து கொஞ்சம் கட்டியாக ஆரம்பிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம மற்ற பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஏலக்காய் தூள் சேர்த்துடலாம். குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். குங்குமப்பூ பாலில் கலந்து சேர்க்கல, நமக்கு அது கிளற உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மனமும் ஒரு கலரும் கிடைக்கும். இப்போ நெய் சேர்க்க வேண்டாம். இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க சீனியை சேர்த்துக்கலாம். இது எல்லாமே லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம கிளறணும். நான் இன்றைக்கி நான்ஸ்டிக் பாத்திரம் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் அடிக்கனமான பாத்திரம் கூட எடுத்துக்கலாம். சீனி மிக்ஸ் ஆக ஏற்கனவே கட்டியான பாதாம் கொஞ்சம் இலக்கி கொடுக்க ஆரம்பிக்கும். நீங்கள் இனிப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கொஞ்சம் இனிப்பு அதிகமாக தேவைப்பட்டால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இது 1 கப் பாதாமுக்கு 1 கப் சீனி அப்படிங்கிறது மீடியம் லெவலில் உங்களுக்கு இனிப்பு இருக்கும். இந்த அல்வாக்கு எசன்ஸ் எதுவுமே சேர்க்க வேண்டாம். அதே மாதிரி நட்ஸுமே தேவைப்படாது. கொஞ்சம் கட்டியாக ஆரம்பித்தாக்கில் நம்ம நெய் சேர்க்க ஆரம்பிக்கலாம். ஒவ்வொரு டேபிள் ஸ்பூனாக நெய் சேர்த்துக்கலாம். நம்ம இன்றைக்கி எடுத்துருக்க அளவுக்கு 3 டேபிள் ஸ்பூன் நெய்யே கரெக்டாக இருக்கும். ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அது இலக்கி கொடுத்தாக்கில் நம்ம அடுத்த ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். அல்வா நல்ல பதமாக வந்துடுச்சு. அல்வாவோட பதம் பார்த்திங்கன்னா தளர்வாக தான் இருக்கணும். பாதாம் அல்வாவை ரொம்ப கட்டி பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம சீனி சேர்த்து பண்ணுறோம் இல்லையா, ரொம்ப கட்டியாக சீனி வந்து பாகு உங்களுக்கு முறுகி கொடுத்துரும். அப்புறம் ஆறின பிறகு பார்த்திங்கன்னா மேலே வந்து உங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் ஹார்டான மாதிரி இருக்கும், முறுமுறுன்னு ஆகிடும். பாதாம் அல்வா நல்லா சாஃப்டாக இருக்கணும். இதுதான் பதம். நீங்கள் இப்படி ஒரு ஸ்பூனால் எடுத்து போட்டிங்க அப்படின்னா நல்லா ஸ்மூத்தாக விழணும். அதே போல் அல்வா ரெடியானாக்கிலேயே நீங்கள் பாத்திரத்தை மாற்றி வச்சிடணும். அந்த சூடான பாத்திரத்துலேருந்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த லீவுக்கு நீங்களும் இந்த பாதாம் அல்வா ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு ஃபஸ்ட் டைம் ரிலாக்ஸ் ரெசிபிஸ் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனில் நீங்கள் ஆல்ங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ.